நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இனிமேலும் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். இந்த அக்ஷர் பட்டேலோட டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது பிரில்லியண்டான ஒரு டீமா இருக்கு, வெல் ரவுண்டட் சைடா இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க, இன்னைக்கு லுங்கி இங்கிடியோட ஸ்லோயர் ஒன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுங்கிறத பாருங்க. எந்த மாதிரி விக்கெட்டா இருந்தாலும் உங்களுக்கு லுங்கி இங்கிடி வந்து 4 ஓவரில் 30 போட்டு கொடுத்துட்றாரு. அங்கங்க டெத்லையுமே வந்து நல்ல யார்க்கர்ஸ் வச்சிருக்காரு. அப்புறம் நட்ராஜன் டெத்தில் திரும்ப பழைய பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. நம்ம நட்ராஜன் டெத்தில் பிரில்லியண்டாக அந்த யார்க்கர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. லுங்கி இங்கிடி மாதிரி பிளேயர்ஸ் எனி ஃபேஸ் ஆஃப் தி இன்னிங்ஸில் உங்களுக்கு போட முடியும். மிடில் ஓவர்ஸ் போட முடியுமா? ஓகே. பவர் பிளேலேயும் ஸ்லோயர் ஒன்ஸ் போட்டு எக்கனாமிக்கலாக பவுலிங் போட முடியும். டெத்தில் யார்க்கர்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி கமாடிட்டி இருக்கிறது ரேர். இதுக்கு பேக்கப் வந்து சமீரா வேறு வச்சிருக்காங்க. ஸ்டார்க் வேறு இன்னும் 8 வரையும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்லோயர் விக்கெட்டு. பிச் வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லோ, இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லோ. ஒரு டிப்பிக்கல் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல வர டெல்லி விக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. குல்தீப் யாதவ், அக்ஷர், அதே மாதிரி விப்ராஜ் 3 பேரும் நல்லா பண்ணாங்க. ஒரு 20 ரன்ஸ் ஷாட்னே வந்து சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் தான் ஆக்சுவலி ஐ ப்ரெடிக்டட் ஹிம் டு டூ வெல் டுடே. ஆனால் ஸ்பின் அவர் தான் நல்லா ஆடுவார். அதே மாதிரி ஸ்கொயர் லெக், டீப் ஸ்கொயர் லெக் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக வச்சிருந்தாரு. போன ப்ரிவியூவில் சொன்ன மாதிரியே ஹி டிட் ரியலி வெல். 50 ரன்ஸ், ஃபர்ஸ்ட் 50 as a கேப்டன், அப்ரிஷியபிள் இன்னிங்ஸ். மும்பை ஆக்சுவலி மிஸ்ட் ஹர்திக் பாண்டியா. பவுலிங்லேயும் அந்த ஸ்லோ பவுன்சஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த கைண்ட் ஆஃப் விக்கெட் டேக்கிங் நேக் வந்து அவருக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிச்சஸில் வந்து இருக்குது. அண்ட் பேட்டிங்லேயே ஒரு 20-30 ரன்ஸ் ஷார்ட்டாக இருந்தாங்க. அதை ஹர்திக் பாண்டியா நீ கொடுத்துருக்க முடியும். அண்ட் டெஃபினெட்லி மிஸ்ட் அவுட். கார்பின் போஷ் அவருக்கு பதிலாக வந்து போல்ட்டே ஆடி இருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இந்த அளவுக்கு பேட்டிங் வச்சிருக்காங்க. தீபக் சார் வரைக்கும் பேட்டிங் இருக்கும்போது எதுக்கு கார்பின் போஷ் ஆடினாங்கன்னு தான் தெரியல. சமீர் ரிஸ்வி, வாட் அ கைண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ஹீ இஸ். முன்னாடி இருந்த சமீர் ரிஸ்வி கிடையாது. அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணியிருக்காரு. ஹேட் அ வெரி குட் டொமஸ்டிக் சீசன். U23 பிரில்லியண்டாக பண்ணார். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் 25 பால்ஸ் 25 தான் இருந்தார். அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி வந்து இந்த ஸ்பின்னை டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சார் வைங்களேன், நிறுத்தவே மாட்டாரு. இறங்கி வந்து ஆடினாரு. பேட் ஸ்விங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வச்சிருக்காரு. அண்ட் ஹீ கேன் ஆல்சோ a kind of a player who can clutch and who can accelerate in any phase of the game. And another talent, டெஃபினட்டாக வந்து பிக் கிரெடிட் டு ஹேமங் பதானி. ஏன்னா அபிஷேக் போரல் நல்ல சீசன் அவருக்கும் இருந்துச்சு போன சீசன். அசுடோஷ் சர்மா லாஸ்ட் 2 seasons வாஸ் வெரி வெரி குட். ஆனால் அப்பவும் சமீர் ரிஸ்வி பர்சிஸ்ட் பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கிரெடிட் டு ஹிம். டீமுக்கும் அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஜஸ்பிரீத் பும்ரா எப்படியா எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. 4 over 20. டெல்லி வாஸ் குட் பிளேயிங் அவுட் ஹிம். பட் டெஃபினெட்லி 4 overs 20. He's in a different league. அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது. டெல்லி லுக் வெரி வெரி கன்வின்சிங் and they lock horns to win the trophy this season.